ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகுன்னு கூட சொல்லலாம். என்ன மாதிரியான டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐட்டம்ஸு, அதுவும் லோ பட்ஜெட்டில் உங்கள் கிச்சன் குட்டியாக இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான ஆர்கனைசர் வாங்கலாம், வாங்க வேண்டாம், அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன்லாம் கண்டிப்பாக ஒரு கிச்சனில் இருக்கும். தேர்ட் விஷயம், இந்த ஆர்கனைசர் போதும், இது தேவையில்லை அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். என்னுடைய டூ ஒர்க் பார்த்துட்டே தான் நான் இந்த டைட்டில் பற்றி நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கிச்சனில் நான் எப்படிப்பட்ட ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சின்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், உங்களுடைய கிச்சன் மெயின்டெனன்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் பாஸ்மதி ரைஸை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பாஸ்மதி ரைஸை அவ்வளோவா க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா ருசி போயிடும், அதில் டேஸ்ட்டே அந்த அரிசியோட ஸ்மெல்லு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லூஸில் வாங்கியிருந்தேன்றதுனால ஒன் டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பையும் வாஷ் பண்ணல, சும்மா ஒன் டைம் மட்டும் தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு 10 to 7 ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அதை ஊற வச்சுட்டேன். அந்த ஊறுற டயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் அந்த வதக்கிற ஐட்டம் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி, நம்ம டாபிக்குள்ளே போவோம். நம்மளுடைய கிச்சன் பெருசோ சின்னதோ அதுக்கு ஏற்றது மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ஆர்கனைசரும் சூஸ் பண்ணணும். இப்போ பெரிய கிச்சன் இருக்குது, நிறைய செல்ஃப் ஏரியா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களால என்ன ஒரு ஆர்கனைசரையும் வாங்க முடியும். அதே மாதிரி வீட்டில் நிறையா மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் அப்படி இருக்கிறாங்கன்னா, மாமியார் சமைக்கிற வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மருமகள் என்ன பண்ணுவாங்க, அந்த க்ளீனிங் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வேலைகள் பிரியும் போது அவங்களுக்கு அந்த ஆர்கனைசர் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது இதே தனி கொடுத்தனம் இருக்கும், நான் தான் ஆஃபீஸுக்கும் போகிறேன், நான் தான் வீட்டு வேலையும் பார்க்குறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கேற்றது மாதிரியான ஆர்கனைசர் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஓன் ஹவுஸ், ரெண்டல் ஹவுஸ், இது எதில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் உங்களுடைய மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குது. நான் மெயினாக இந்த இடத்துல எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா, சின்ன கிச்சன் தான். ஏன்னா பெரிய கிச்சன் அவங்கவுங்க பிளான் படி எப்படினாலும் அவங்க சமாளிச்சிருவாங்க. சின்ன கிச்சனுக்கு நான் இந்த இமேஜில் காட்டுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசர் இருந்தாலே போதும். நம்ம பெரிய பெரிய பாத்திரங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப திணறுவோம் இல்லைங்களா. சின்ன சின்ன இந்த டம்ளர், பவுல், இது எல்லாமே நான் அந்த இமேஜில் காட்டினது மாதிரியான ஒரு பாத்திரம் வைக்கிற செல்ஃப் மாதிரிக்கு ஒரு சிங்க் ஏரியாவில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஓவரால் எல்லாமே கவர் ஆகிடும். அதில் நீங்கள் டம்ளரு, பிளேட்டு, கரண்டி தொங்க விடுறது, இந்த மாதிரியான எல்லா ஐட்டமும் வச்சுக்கலாம். அதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வரும். 1500 இல்லைப்பா எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா, பாத்திரங்கள் பெரிய பெரிய பாத்திரங்களில் ஒன்று மேலே ஒன்றா அடிக்கி கீழே, இப்போ கவுண்டர் டாப் கீழே இடம் இருக்குது, செல்ஃப் ஏரியா, இல்லாட்டி கார்ட்போர்டில் சும்மா செல்ஃப் ஏரியா மணிக்க ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கூட உங்கள் பாத்திரத்தை ஸ்டோர் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஐடியா, நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிச்சனில் நான் இந்த மாதிரியான சின்ன சின்ன டப்பா தான் யூஸ் பண்ணுவேன். இது செட் ஆஃப் ஒரு 6 கண்டெய்னர் சேர்ந்தது மாதிரிக்கு சின்ன சின்னதாக இருக்கும். எப்படியும் ஒரு 100 கிராம் வரைக்கும் அது ஆக்குப்பை பண்ணும் அந்த ஒவ்வொரு பாட்டிலுமே. இது நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். 200 ருபீஸ் கிட்ட தான் இருந்துச்சு. இதுக்குள்ளே நான் பவுடர் டைப்பில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸஸுமே அதில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிடுவேன். இந்த மாதிரியான அதாவது மல்டி கண்டெய்னராக வரும் பார்த்தீங்களா, தனித்தனி பாக்ஸ் இல்லாமல், இதில் நான் இந்த கடுகு, சீரகம், மிளகு, இந்த மாதிரியான ஐட்டங்கள் போட்டுக்குவேன். தனித்தனியாக ஸ்பூன்லேயுமே வச்சு இருக்கிறது மாதிரி, ஏன்னா இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில். மூணாவது, இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கெட்டை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேக்கெட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான பேக்கெட்ஸ் வண்டு போகாமலும் இருக்கணும். இப்போ நம்ம வெளியில் தனித்தனியாக அங்கங்கே வச்சோன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது. அப்படின்றதுனால இந்த மாதிரியான பாக்ஸில் மொத்தமாக போட்டு அதை சுற்றி இப்போ ஒவ்வொரு பேக்குக்கும் செப்பரேட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுருவேன், இல்லாட்டி சுருட்டிட்டு அப்படியே உள்ளே வச்சுருவேன். இந்த மாதிரியான டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்கனைசர் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது நம்ம வேலையையுமே மிச்சம் பண்ணும், என்ன இருக்குதுன்னு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது எல்லாமே சேர்த்து அரௌண்ட் எனக்கு ஒரு 350 நினைக்கிறேன், எவ்வளோ ரூபா தான் வந்துருந்துச்சு. அதை நான்
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதோடைய லிங்க் வேணும்னாலும் கேளுங்க. டேட்ஸ் பாக்ஸ்குள்ளே வந்துட்டு நான் பிரியாணி ஸ்பைசஸ் வந்துட்டு எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிச்சனுக்கு தேவையானதை நம்ம பிளான் பண்ணி வாங்கினோம்னா அதோட யூசேஜ் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் இந்த குவார்ட்டர்ஸ் ஏரியாவில் வந்துட்டு நான் ஒரு 3 இயர்ஸ் தான் இருப்பேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த பாக்ஸ் எனக்கு போதுமானது. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு பக்கா குவாலிட்டி அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மீடியம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் போகிறப்ப எனக்கு பொருள் அதிகமாகுதா என்ன, ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கும்போது ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் தூக்கி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு தான் வந்தோம். அதே மாதிரி நிறையா தான் த்ரோ பண்ணிட்டு தான் வந்தோம். அதனால் யோசிச்சு தான் இந்த வட்டம் எல்லா பொருளும் வாங்கினேன். அந்த கண்டெய்னர் சொன்னேன் இல்லைங்களா, 6 கண்டெய்னர் சேர்ந்த ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, 8 இருக்குது இதில் வந்துட்டு மொத்தம். இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு கொடுத்துருக்கிறதுனால பாக்ஸஸ் வந்துட்டு அழகாக நம்ம வைக்கிறதுக்கும் இது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இப்போ அது தனித்தனியாக பிரித்து வைக்கலாட்டி இப்போ ஒரு பாக்ஸ் எடுக்கும் போதும் டக்குன்னு ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்கும், அடுத்த பாக்ஸ் கீழே விழுக ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் பவுடர் ஐட்டம், கரம் மசாலா, இந்த மாதிரி என்ன பொருள் அரைச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக போட்டு வச்சுக்கலாம். வாடையும் வெளியில் வராது. நல்லா ஒரு ஏர்டைட் மாதிரிக்கு மேலே க்ளோஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து சைட் பை சைடு எல்லா ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டே தான் நான் என்ன மாதிரியான ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றி அதுவுமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சைட் டிஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் காலிஃப்ளவர் ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். எங்கள் ஃபேமிலியில் வந்து டீப் ஃப்ரை வந்து பிடிக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு அதை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா ரீசன் சொல்லலாம், எண்ணெயும் அதிகமாக செலவாகும். ப்ளஸ் அது இப்போ இங்கே வந்து பஞ்சாபில் வெயில் அதிகமாக இருக்கிறனால வேகமாக செரிமானமும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் கொஞ்சமாக சுடுதண்ணியில் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த காலிஃப்ளவர்லாம் போட்டு ஒரு 7 to 10 minutes கிட்ட அது நல்லா பாயில் ஆன பிறகு அடுத்து சமையல் அந்த இதை வந்து எப்பயும் போல் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுவோம் இல்லைங்களா, அது போட்டுட்டு சிக்கன் பொடி கொஞ்சமாக போட்டு தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. சைட் பை சைடு அது வந்து வெந்துட்டு இருக்க சமயத்துலேயே நான் பிளேட் இதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பிளேட் வாஷ் பண்ணுறது, இப்போ நம்ம அந்த பெரிய ஸ்டாண்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டாண்டு என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிச்சனில் வந்து பாத்திரங்களை அடுக்கி வைக்கிறதும் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் டப்பாவை ஒரு யூனிக் ஸ்டைலில் வைக்கிறதும் தான் ஒரு கிச்சனுக்கு ரொம்பவே அழகு சேர்க்கும் இல்லைங்களா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது என்ன, இந்த பாத்திரங்களை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இந்த பாத்திரங்களை ஸ்டோர் பண்ணுறது இப்போ அழகாக ஒரு ஆர்டர் பண்ணி, இப்போ கீழெல்லாம் ஒரு சில கிச்சன்ஸில் செல்ஃப் ஏரியா கொடுத்துருப்பாங்க, அங்கெல்லாம் வந்து அழகழகாக நீங்கள் பாத்திரம் அடுக்கிக்கிறலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கபோர்ட் மாதிரிக்கு கிச்சனுக்கு கீழேயே கொடுத்துருக்குறாங்க. அது டஞ்சனாக தான் இருக்குது எந்த பொருளையும். எப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அடுக்கிலாம் வைக்க முடியாது, ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கலாம். பட் பாத்திரம் வந்து வெளியில் ஷோ ஆகாது. நான் ரொம்பவே கம்மியான பாத்திரம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஊரில் இருக்க கிச்சன்லையுமே நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். இங்கே வந்து கரெக்டாக ஒரு 5 தட்டு, ஒரு 4 டம்ளர் இந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றுமே நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம ரிட்டன் வந்து பார்சல் போட்டு விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இங்கே வந்து பாத்திரங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற ரீசன்னால தான் மெயினாக ரொம்ப என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது, பாத்திரம் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு 5-6 பவுலு இந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ நீங்கள் வந்து குட்டி கிச்சனாக இருக்குது, நீங்கள் ரெண்டல் ஹவுஸ் போகிறீங்க, ஏதோ ஒரு சம்திங் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்கே வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறாங்க, அவங்க லொக்கேஷனில் போய் நான் கொஞ்ச நாள் அங்கே போய் ஸ்டே பண்ணி இருக்கணும்னா நீங்கள் பாத்திரங்கள் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. அது கிச்சன் வந்து பெருசாக இருக்கட்டும் சிறுசாக இருக்கட்டும், நீங்கள் பாத்திரங்கள் வந்து உங்களுடைய, ஏன்னா உங்கள் பார்ட்னர் கூட இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்க தானே சாப்பிட போகிறாங்க, கெஸ்ட் வராங்கன்ற பட்சத்தில் ஒரு 2 பிளேட்ஸ் வேணால் கூட எடுத்துக்கோங்க. மற்றபடி பாத்திரங்கள் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு போங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். சைட் பை சைடு வந்துட்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சைட் டிஷ்ஷுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சைட் டிஷ் வந்துட்டு அதிகமாக எண்ணெய் ஊற்றாமல் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதுக்கு தான் அது ஃபுல்லாக நல்லா ஓரளவுக்கு ஒரு 70% கிட்ட குக்காய் வந்துருச்சு. இதில் வந்துட்டு கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டுட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் நம்ம அந்த எண்ணெயில் லேசாக ஒரு ஃப்ரை பண்ணால் போதும். அதுவும் சிம்மில் இருந்தாலே போதும், அந்த ரா ஸ்மெல் மாறணும், அவ்வளோதான்.
இந்த மாதிரி தான் என்னுடைய குவார்ட்டர்ஸ் ஏரியாவுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். 2 வடைச்சட்டி கிட்ட தான் நான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ நான் வந்து இப்போ ஒரு பர்த்தன் யூஸ் பண்ணணும்னா இன்னொரு பாத்திரம் எனக்கு வேணுன்ற பட்சத்தில் நான் அதை கழுவி தான் யூஸ் பண்ணுற மணிக்கு இருக்கும். அந்த இதில் ஆல்ரெடி ஏதாவது காய் இருக்குது, குழம்பு இருக்குதுன்னா வேறு ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு இது வந்து பிடிச்சும் தான் இருக்குது. ஊரில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஆன ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரத்தை வந்து அங்குட்டு இங்குட்டு போட்டு வச்சுருப்பேன். சிலது என்ன நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அது யூஸ் பண்ணாமலே அந்த எண்ணெய் பிடிச்சு போய் அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணேன். ஏதாவது ஒரு நல்ல நாள் திங்க நாள் வருது, இப்போ நம்ம ஊரில் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி சமயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்துலலாம் ஃபுல்லாக அதை எடுத்து போடுறது, கழுவுறது, வீடை க்ளீன் பண்ணுற ஒர்க்கு இதெல்லாம் எனக்கு பெரிய ப்ராசஸாக போகும். அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பட்டு தான் சரி நம்மளோட ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப வேலை அதிகமாக பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போலாம் வந்து பிளான் பண்ணி அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் இப்போ காய் வந்துட்டு இருக்க சமயத்தில் பாத்திரத்தை கழுவிடுவோம், காய் இது பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் கிச்சனை க்ளீன் பண்ணிடுவோம், அடுப்பில் தானே நடக்குது, கவுண்டர் டாப்பை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலை சைட் பை சைட் பண்ணுறதுனால பிளான் பண்ணி செய்கிறதுனாலையும் எனக்கு ஒர்க்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்க மணிக்கே தெரியுது. கிச்சனில் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே எல்லா வேலையும் எப்படின்னா கிச்சனில் இருக்கக்கூடிய க்ளீனிங் ஒர்க்காக இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்கு எல்லாமே சைட் பை சைடு வந்துடும். சூப்பராக வந்து பிரியாணி உதிரியாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் குறைவாக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா 2 கிட்ஸுமே ரொம்ப விதையாக இருந்தால் அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் இந்த ஒரு ஆர்கனைசர் தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து ஆர்கனைசர் சூஸ் பண்ணுறேன் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திட்டு, அது 1 ஜான் அளவுக்கு கூட இருக்காது. நீங்கள் வாங்கக்கூடிய ஆர்கனைசர் வந்துட்டு அதிகமாக ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உருளை டைப்பில் நீளமாக இருக்கும், இந்த மேலே இருக்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது. இது வந்து மல்டி ஆர்கனைசர் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆல்ரெடி. இந்த மாதிரி டேட்ஸ் டப்பாவுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நிறைய நீங்கள் டேட்ஸ் டப்பா எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு டப்பா 2 டப்பா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சது நீங்கள் வந்து இப்போ ஓவரால் வந்து தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த டப்பா நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, இந்த கண்டெய்னர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது ரொம்ப யோசித்தேன், இவ்வளோ குட்டியாக இருக்கே நம்ம மற்ற யூஸ் பண்ண மாட்டோம் போல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு சின்ன கிச்சனில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வாங்கும்போது ஸ்டீல் வந்து ரொம்ப லைஃப் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உள்ளே இருக்க பொருளை வந்து என்ன இருக்குதுன்னு நம்மளே மறந்துடுவோம். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி வெளியில் தெரியக்கூடியதான் வாங்குங்க. அதே மாதிரி உருளை டைப்பில் நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடியது, ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கணும், அது வந்து ஸ்பேஸ் அதிகமாக ஆக்குப்பை பண்ணாமலும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஆர்கனைசர் வாங்குங்க. இந்த மாதிரி ஒரு மல்டி ஆர்கனைசரும் நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம பேக்கெட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே ஓவரால் ஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரியாக இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஒரு டப்பா எடுத்தனாலே வெளியில் பேக்கெட்ஸ் அங்கங்கே தெரியாது, ஓவரால் ஒரே இதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிறது மணிக்கு இருக்கும். இந்த விஷயந்தான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிளேட்டு இந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசர் வாங்கிக்கோங்க. இது ரொம்பவே இப்போ நம்ம ஊரில் மேலே அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லைங்களா, அங்கே அந்த எது எடுத்தாலும் 20 ரூபா 50 ரூபா அதில் தான் நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்கனைசர் வந்துட்டு 180 எவ்வளவோ வந்துச்சு, எனக்கு சரியாக ரேட் ஞாபகம் இல்லை. இந்த ஒரு ஆர்கனைசர் என்னுடைய கிச்சனுக்கு ரொம்பவே சூட்டபுளாகவும் இருக்குது, ஒரு 100% யூஸாகவும் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு வந்து நான் வாங்கலை. இந்த ஒரு ஸ்டாண்டில் தான் என்னுடைய பிளேட் ஐட்டம்ஸ் எல்லாமே, இட்லி பிளேட்டு, சின்ன காய் பரிமாறுறது, ஸ்நாக்ஸ் பரிமாறுறது எல்லாமே வந்துட்டு ஓவரால் இந்த இதில் தான் வச்சுருக்கேன். நான் என்னுடைய கிச்சன் ஏரியாவில் ஒரு செல்ஃப் ஏரியா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் தான் நான் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். ஓவரால் ஃபுல்லாமே என்னால் ஆர்கனைஸ் பண்ண முடியலை, ஓரளவுக்கு இதில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுலு, இது பனியார சட்டி, கொஞ்சம் பெரிய பெரிய அந்த தம் பிரியாணி செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய சட்டி, மீன் குழம்பு வைக்கிற சட்டி இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இதுக்குள்ளே தான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு ரொம்பவே க்ளீனாக தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வச்சுட்டேன். இருந்தாலும் கீழே வந்து மிக்ஸி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் வச்சுருக்கிறேன். கடைசி லாஸ்ட் விஷயம், இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வச்சுக்கோங்க. ஹோல்டர் தான் சொல்ல வரேன். நம்ம அப்பளம் எடுக்கிறது, கேக் பீட் பண்ணுறது, இந்த மாதிரி தேங்காய் எடுக்கிறது, தோசை கரண்டி, சிஸ்ஸர், இது எல்லாமே இந்த ஒரு இதில் வந்து நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான எஸ் ஹூக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எஸ் ஹூக்ஸை நீங்கள் நார்மலாக ஆணி அடிச்சுக்கலாம். குவார்ட்டர்ஸ் ஏரியாவில் ஆணி அடிக்கிறதுக்கு பெர்மிஷன் இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரியான எஸ் ஹூக்ஸ் வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரியான எஸ் ஹூக்ஸை நீங்கள் இந்த பாத்திரம்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஸ்டாண்ட்லேயுமே நீங்கள் தொங்க போட்டு தூக்குவாளி இதெல்லாம் வச்சுக்கலாம். இதுதான் இந்த ஒரு ஆர்கனைசர்ஸ்லாம் உங்கள் கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.